வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நடக்கிற ஈவென்ட் கான்செப்ட் தான் போகிறோம். அதுவும் ஃபேன் பிட் டிக்கெட் எதுவும் கையில் இல்லை, அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்ட்டாக நான் நம்ம சேனலில் விஜய் ஆண்டனி கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. அதோட இப்போ தான் வந்து ஈவென்ட் கான்செப்ட்டு. நிறைய கான்செப்ட்லாம் வரும், பட் நம்ம போகிறதில்ல, டிக்கெட்டும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கி விஐபியிலேருந்து எல்லா டிக்கெட்டுமே நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபேன் பிட் சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கையில் நம்மக்கிட்ட இன்ஸ்டா 360 இருக்குது. ஸோ எப்படியாவது ஈவென்ட் சார்ட்ட நம்ம இன்ஸ்டா 360 கையில் கொடுத்து வீடியோ எடுக்கிறோம். அதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மழை வந்தாலும் வரலாம், அது எப்படின்னு தெரியல, போய் பார்ப்போம். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் நான் கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன்ல. என் தலைவன் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். டிக்கெட் இப்போ தான் கைக்கு வந்தது, ஃபேன் பிட் டிக்கெட் லெஃப்ட் சைடு. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3000 வித் டேக்ஸு. க்யூட்டாக இருக்கேன் நான். வரேன். கரெக்டாக 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு வரணும். தூங்கி அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. நேற்று சரியாக தூங்கலை. ஸோ அதனால் தூங்க வைட்டு இப்போ தான் ஏந்தேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:40 கிட்ட ஆகிடுச்சு. 6:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்படியே வந்து ஒரு 6 o'clock உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலாம். கார் எங்கே இருக்குன்னே தெரியல. நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி போயிட்டுருக்கேன். ஆனால் நிறையா பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் கை வலிக்குது. அதுவும் ஒரு 4 லிட்ரு. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். எல்லோரும் கார் பார்க்கிங்க்கு தான் வெயிட்டிங். ஹெவி டிராஃபிக்கு. ஸோ இன்னமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் அவுட்டரில் நிற்கிறோம். கரெக்டாக நேரு ஸ்டேடியம் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் இவன் வந்து மேக்கப் போட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை, ரொம்ப நேரத்தில் வருவார். அதுக்குள்ள நம்ம போய் கேங். ஆமாம், நான் இப்போ தான் பவுன்சர்ஸ் கிட்ட பேசிட்டு வந்தேன். நம்ம கேங்கை போய் கூப்பிட்டு வந்துடுவோம். ப்ரோ ஷர்ட் வாங்கிட்டு வருவா ப்ரோ. ஷர்ட் 3 நாளாக இதே ஷர்ட் ப்ரோ. எது? ப்ளூ கலர். உள்ள போகிறோம். செக்கிங் போயிட்டு இருக்கு. வாட்டர் பாட்டில் கூட முடியும். Ready?
ஒரு வியாசர் பாட்டி எங்க ஏரியா புடிச்சி இழுக்கு தப்பா மக்க கலங்கு தப்பா மடி புடிச்சி இழுக்கு தப்பா நாடு கலங்கு தப்பா நாடு கலங்கு தப்பா நாட்டு மக்க தவிக்கு தப்பா என்ன பெத்த மகராசா என்ன பெத்த மகராசா இந்த புற காக்கு ராசா என்ன பெத்த மகராசா இந்த புற காக்கு ராசா ரோசாப்பூ மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க ரோசாப்பூ மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க அத்தருமே மனக்கு தப்பா பன்னீர் வாடையப்பா அங்க மனக்கு ராசா அங்க மனக்கு ராசா இந்த ஊர காக்கு ராசா அங்க மனக்கு ராசா இந்த ஊர காக்கு ராசா Hey!
Everybody together. No money, no money, no honey, no honey down. No money, no money, no honey, no honey down. No money, no money, no honey, no honey down. No money, no money, no honey, no honey down. கடவுள் கிடைச்சதுமே மனுஷன் படிச்ச ஒரு கொட்டி சதா இந்த காசு தாப்பா வருந்தா பதன வரைக்கும் பாயும் அதற்கானும் இன்னமா பண்ணலாம் டிஸ்கவுண்ட் போகலாம் ஒட்டாவ போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பாப்போம் நானே முடி போட்டு பண்ணலாம் டிஸ்கவுண்ட் போகலாம் ஒட்டாவ போடலாம் ஓடி பாடி
ಜೀವಿತ ಯಾರು ಫ್ಯಾನ್ ಯಾರು ಫ್ಯಾನ್ ಯುವನ್ ಶಂಕರ್ ರಾಜ ಓಪಂಗಿ ಬಾಟ பரம்பர அஞ்சாறு தலைமுற ஆனந்த வளர்பிறதா Thank you for all your love, guys. These days, that's super fun. Of course, I'd like to thank the band, Karthik Devaraj on the keys, Manoj on violin, Nikhil on drums, Nikhil on wind and instruments, Sunyas on guitar, of course my guru, my engineer. Thank you for all the sponsors, and thank you Suryan FM, and thank you Media Matrix, thank you UN Record, that's super fun. Enjoy பண்ணு. Love you all. கான்செப்ட் முடிந்து விட்டது. சரியான வைப் இதோ பாருங்க. ஃபுல்லா நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு சமான கேட்கலாம்.
பாண்டி குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்கிறா. டீம் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா சாருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். அவங்களோட சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு ஸ்டேஜ் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபுல்லாகவே பிளாக் கிளாத்தில் மூடிடும். ஃபுல்லாகவே எல்இடி. சிவன் கான்செப்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் டிராஃபிக் நாங்கள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clockலாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்க்கு மேலே டிராஃபிக்கு. இதுக்கு 1 ஹவருக்கு மேலே டிராஃபிக்கு. இன்னமும் கிளியர் ஆகலை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கார் எடுக்க வந்துட்டு போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி கான்செப்டில் நாங்கள் முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நீங்களும் யாராவது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரீங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவன் வந்து ரொம்ப அழகாக பாடினார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கொடுத்த காசுக்கு உண்மையாகவே ஒர்த்தாக இருந்துச்சு. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய்மெண்ட். ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிச்சு. கொடுத்த காசு கோனார. ஆனால் ஆக்சுவலி அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சில ஆஃப் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இரும்பி பாடிக்கிட்டே இருந்தார். அந்த விஷயத்தை நான் நோட் பண்ணாங்க. ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். கடைசியில் எல்சியில் தான் வந்து சாப்பிட்ணுன்னு இது பிரியாணி. இங்கே கான்செப்ட் முடிஞ்சு நிறைய பேர் எல்லாம் கைஸ். ரோட்டில் யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் போகிறோம். மணி கிட்டத்தட்ட 1 ஆக போகுது. இப்போ தான் கான்செப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எங்கள் நிலமைய. அமுகு டுமுகு அமால் டுமால்.